சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். திமுக தலைவர் அண்ணா இறந்த பிறகு அரசியலில் முதல்வர் பதவிக்கு வரவேண்டும் என்று ஆசைப்பட்ட எம்ஜிஆர் மக்கள் தனக்கு ஓட்டு போடுவார்களா என்ற சந்தேகத்தில் 10 நாளில் ஒரு படத்தை தயார் செய்து ரிலீஸ் செய்துள்ளார். அந்த படத்தை முதல் நாள் முதல் ஷோ ரசிகர்களுடன் இணைந்து படம் பார்த்த எம்ஜிஆர் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். தமிழ் சினிமாவில் பன்முகத்திறமை கொண்ட நடிகர்களில் ஒருவரும் சினிமா துறையில் தனக்கான ஆளுமையை செலுத்தியவருமான எம்ஜிஆர் ஒருமுறை விஜயவாகினி ஸ்டுடியோ தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். அதே சமயம் இந்த படம் நான் தேர்தலில் வெற்றி பெறுவது தோல்வியடைவது போன்ற காட்சிகள் இருக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் சொன்னதால் நாகிரெட்டியாரும் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு தெலுங்கில் கதாநாயகடு என்ற படத்தை தமிழில் மீண்டும் எடுக்கலாம் என்று சொல்ல அந்த படத்தை எம்ஜிஆர் நாகிரெட்டியார் இருவரும் பார்த்துள்ளனர். படம் அவர்களுக்கு மிகவும் பிடித்து போனது. அடுத்த நாளே இந்த படத்திற்கான திரைக்கதை அமைக்கும் பணியில் சொர்ணம் ஈடுபட்டுள்ளார். தெலுங்கில் என்.டி. ராமாராவ் ஜெயலலிதா இணைந்து நடித்த இந்த படத்தின் தமிழ் பதிப்பில் ராமாராவ் கேரக்டரில் எம்ஜிஆர் நடிக்க தெலுங்கில் நடித்திருந்த ஜெயலலிதாவே தமிழிலும் நடித்திருந்தார். அப்போது விஜயவாகினி ஸ்டுடியோவில் 14 படப்பிடிப்பு தளங்கள் இருந்துள்ளது. இந்த தளங்களில் அனைத்திற்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்துள்ளது. படப்பிடிப்பு தொடங்கி 10 நாட்களில் இந்த படத்தின் படப்பிடிப்பு முழுவதும் முடிந்துள்ளது. காலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 2 மணி வரை படப்பிடிப்பு நடந்து அடுத்த நாள் காலை மீண்டும் 6 மணிக்கு படப்பிடிப்பு தொடங்கி நடைபெற்றுள்ளது. அசோகன், ரங்காராவ், தங்கவேலு, நாகேஷ், ஆர்.எஸ். மனோகர் என பலரும் நடித்த இந்த படம் 10 நாட்களில் முடிந்தது அனைவரையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் வெளியான இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தின் பெயர் நம் நாடு. 1969ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் வசூலையும் வாரி குவித்தது. இந்த படத்திற்கு வரவேற்பு எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முதல் நாள் முதல் காட்சி ரசிகர்களுக்கே தெரியாமல் எம்ஜிஆர், நாகிரெட்டியார் இருவரும் படத்தை பார்க்க தியேட்டருக்கு சென்றுள்ளனர். அப்போது படத்தில் எம்ஜிஆர் சேம்பர் தேர்தலில் வெற்றி பெற்று குப்பத்திற்கு வரும்போது வாங்கய்யா வாத்தியார் ஐயா என்ற பாடல் வந்ததும் ரசிகர்கள் பலரும் எழுந்து ஆரவாரம் செய்துள்ளனர். அதே பாடல் முடிந்தவுடன் மீண்டும் அதே பாடலை போடுமாறு தியேட்டரில் கத்தி கூச்சலிட்டுள்ளனர். இதை பார்த்த நாகிரெட்டியார் எம்ஜிஆர் முகத்தை பார்க்க அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்துள்ளது. இந்த தகவலை தான் கூறியுள்ளனர். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.